ரசூலுல்லாஹ்வோட பேரை சொன்னோன்னே ஸலவாத்து சொல்லணும். சொல்லாதவன் கஞ்சன்னாங்க ரசூலுல்லாஹ். தப்பா விளங்கியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து எப்பவுமே சொல்லணும். சும்மா இருக்கும்போது ஸலவாத்து சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொன்னா மலக்கு 10 தடவை அல்லாஹ் தஆலா அவர் மீது என்ன செய்யறான், அருள் செய்கிறான். எனவே ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்லணும். ரசூலுல்லாஹ்வோட பேர் கேட்கும்போது ஸலவாத்து சொல்லணும். பாங்கு கேட்டதுக்கு பின்னால ஸலவாத்து சொல்லி போட்டுதான் பாங்கு துவா ஓதணும். ஆனால் ஸலவாத்துங்கிறத நம்மளோட ஆக்கள் சில தவறான இடத்துல பயன்படுத்துறாங்க. அதை கூடாதுங்கிறோம். நாம என்னன்னு சொன்னா, நஜிசு கழுவுறதுக்கு ஸலவாத்து சொல்லி கழுவணும்னு சொல்லுவாங்க. நஜிசை 7 ஸலவாத்து சொல்லி கழுவம்பாங்க. இல்லை, ஸலவாத்துங்கிறது சவுக்காரம் இல்லை. நஜிசு கழுவுறதுக்கு அது ஒரு புனிதமானது. அது அத்தஹியாத்துல ஓதுறோம், துவாவுல ஓதுறோம், தொழுகையில் ஓதுறோம், பாங்கில் ஓதுறோம், ரசூலுல்லாஹ்வோட பெயர் கேட்டால் ஓதுறோம். நஜிசு கழுவையும் மையத்து குளிப்பாட்டையும் ஸலவாத்தை உருவாக்கக்கூடாது. எதை எங்கே செய்யணுமோ அதை அங்கே செஞ்சாதான் அதுக்கு மரியாதை. அத்தர் நல்ல வாசம்தான். அது புரியாணியில் வாசம் வந்தால் அந்த புரியாணி கெட்ட புரியாணியாக போய்த்திரும். கருவேப்பிலை வாசம் நல்ல வாசம்தான். அது புரியாணியில் வந்தால் தான் கருவேப்பிலை வாசனை. ஷர்ட்டில் பூசிக்கு வந்தேன்டா என்ன இந்த ஆளுக்கிட்ட நார்ன்னு சொல்லுவீங்க. எது எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கும்போது தான் அதுக்கு மரியாதை. ஸலவாத்துங்கிறத நீங்கள் டொய்லெட்லேயோ நஜிசு கழுவையோ மையத்து கழுவையோ வச்சா அது அசிங்கம். அதை ரசூலுல்லாஹ் சொல்லலை. பாங்குக்கு முன்னால் சொல்கிற இல்லை, பாங்குக்கு பின்னால் சொல்கிறது. பாங்கு சொல்லும்போது ஸலவாத்து சொல்லிப்பட்டு பாங்கு சொல்லுவாங்க, அது அசிங்கம். பாங்குக்கு பின்னாலான்னு ஸலவாத்து, முன்னுக்கு இல்லை. பின்னுக்கு சொல்லும்போது மோதினும் சொல்லுவார், இருக்கிற எல்லாருமே சொல்லுவாங்க. முன்னுக்கு சொல்லும்போது மோதி மட்டும்தான் சொல்லுவார். பாங்கு தொடங்குறது யாருக்கு தெரியும்? அவர் ஸலவாத்து சொல்லி ஒரு பாங்கு சொல்லுவார், கேட்டிக்கிற நமக்கு ஒன்றும் இல்லை. பின்னால் சொல்கிறேன்ட பாருங்க, பாங்கு சத்தம் கேட்ட எல்லாரும் தான் ஸலவாத்து சொல்லணும். ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு எப்படி ஸலவாத்து சொல்கிறேன்னு சஹாபாக்கள் கேட்டபோது, அத்தஹியாத்துல ஓதுறோமே ஸலவாத்து இப்ராஹிமியா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஸலவாத்தை தான் நாம திக்ராக ஓதணும், ரசூலுல்லாஹ் மீது சொல்லணும். இப்போ உங்களோட சகோதரர் சில நேரம் ரசூலுல்லாஹ்வோட பெயரை கேட்டோன்னா இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஏனென்றா நான் இப்போ பயான் பண்ணக்குள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாருங்க போல நீங்கள் தொடங்குவீங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். உங்களோட பயான்ல அரவாசி உங்களுக்கு தெரியும். எங்கே வைத்திருவியல் பயான்ல அரவாசி போய் இந்த படம் எல்லாம் மாறி என்னொரு இது எவ்வளத்த போகுதுன்னு உடக்கொலை இன்னொரு ரசூலுல்லாஹ் சொல்லிடுவேன். நான் மறுவா திரும்ப என்று அல்லாவே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்று விடிய நீங்கள் ஸலவாத்தான் சொல்கிற பயான் கேட்க இயலாது. அதனால் ஒரு பயானில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வோட பேர் சொல்லப்பட்டா ரொம்ப சுருக்கமாக அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் பயானை கவனிங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா, இதுக்கு என்ன ஆதாரம்? ஹதீஸில் அப்படி இருக்கா இல்லையே என்று சொல்லுவாங்க. ஆதாரம் சஹாபாக்கள் செஞ்சது தான். ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் இருந்த சஹாபாக்கள் ஹதீதுகளை அறிவிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வோட பேரை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஷோர்ட்டா சொல்லி கால அவர் கூறினார் என்று சொல்றாங்க. எனவே அவர்கள் பயானுக்கு ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்தை சுருக்கமாக சொல்லதுனால நாம சுருக்கமாக சொன்னா தான் பயான் கேட்கலாம். ஆனால் இபாதத்தை நீங்க செய்யும் போது பெருசா சொல்லுங்க. அத்தஹியாத்துல பெருசா சொல்லுங்க, பாங்குக்கு பிறகு பெருசா சொல்லுங்க. பாங்கு கேட்ட உடனே இந்த பெரிய ஸலவாத்தை சொல்லுங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் என்று இன்னக ஹமீதும் மஜீத் வரை சொல்லிட்டு அதுக்கு பிறகு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வ ஸலாத்தி காயிமா துஆ ஓதுங்க. அதை சில நேரம் சொல்லியிருப்பார், அவர் தப்பா விளங்கியிருப்பார். அப்படி இருக்குமே தவிர ஸலவாத்து சொல்லக்கூடாதுன்னு எவரும் சொல்ல இயலாது. அப்படி சொன்னா அவர் முஸ்லிமே இல்லை. ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லணும். ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்றதை தடுக்கக்கூடாது. இல்லாத ஸலவாத்தை உருவாக்கி வச்சுக்கான், ஸலாத்து நாரியாண்டு ஓட்டும். அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லாத ஸலவாத்தை உருவாக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்ன ஸலவாத்தை சொல்லணும். நம்ம என்ன செய்யறோம், சொல்றோம்.